முதலில் திரு எஸ்கேபி கருணா, காவி உடை வள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் அவர் மரியாதை செலுத்தி இருக்கிறார். இதை முதல்ல ஆளுநர் காவி உடை அணியட்டும் அப்படின்ற ஒரு பதிலடியாக முரசொலி கொடுத்திருக்கிறது சரியா அப்படி பார்க்கலாமா? ஆளுநர் சர்ச்சைகளை தொடங்குவதும் அவர்தான், தொடர்வதும் அவர்தான். தமிழ்நாட்டு மக்கள் அவர் 3 ஆண்டுகள் ஆகிறது. தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பொதுவாக ஆளுநர் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் எல்லா ஆளுநர்களும் இந்த பாஜக ஆட்சி இந்த 11 ஆண்டுகளில் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நான் கோஆப்ரேஷன் தான். எல்லா இடத்துலையும் பெரிய சர்ச்சைகள், வெஸ்ட் பெங்காலில் ஆகட்டும், கேரளாவில் ஆகட்டும், எல்லாமே உச்சநீதிமன்றம் போய் பல வழக்குகள் நடந்து கொண்டு வருகிறது. பல வழக்குகள் முடிவடைந்திருக்கிறது. நாம் கூட சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் நீட்டு விலக்கு சட்ட மசோதாவுக்கு அங்கீகாரம் தராமல் இழுத்த போது நம்ம உச்சநீதிமன்றம் போய் அதன் பிறகு தான் இங்கிருந்தே அனுப்பினார் அவர். அப்போது தொடர்ந்து இது மாதிரியான சட்ட ரீதியான சர்ச்சைகள் எதிர்கட்சி மாநிலங்களில் அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பர்டிகுலராக இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாட்டு மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களின் விருப்பு வெறுப்புகள், மக்களின் பண்பாடுகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், மரபுகள், இதை தலையிட்டு மாற்ற நினைக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வெளி மாநிலங்களிலிருந்து எதற்காக ஆளுநரை நியமிக்கும் வழக்கம் இருக்கிறது என்றால், ஒரு சட்டத்தின் ஆட்சி, நீங்கள் சட்டத்தை மட்டும் பாருங்கள், அதை பார்த்து அதோடைய டைரக்ஷனில் நீங்கள் டைரக்ஷன் கொடுங்க அப்படின்றதுக்காக தான் அந்த மரபே வந்திருக்கிறது. அப்படின்னா நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்தில் கூட மரபில் தலையிடக்கூடாது என்பதற்காக தான் அந்த வழக்கம் வந்திருக்கு. ஆனா இவர் வந்ததில் இருந்தே தொடர்ந்து இந்த சனாதனம் என்ற பெயரிலும் பல்வேறு பழக்க வழக்கங்களில், நம்முடைய மரபான வழக்கங்களில், நம்முடைய மொழி தொடர்பான வழக்கங்கள், நம்முடைய வழிபாட்டு தொடர்பான வழக்கங்கள் எல்லாத்திலையும் அவர் தலையிட்டு கொண்டுதான் இருக்கிறார். இப்போ அண்மையில் மரபு மீறல் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது எந்த இடத்துல அதை குறிப்பிடுறீங்க? இல்ல, எல்லா இடத்துலையுமே. உதாரணத்துக்கு இப்போ நான் அண்மையில் சட்டமன்றத்தில் அவர் தொடர்ந்து அவர் 2 ஆண்டுகளே இந்த ஆளுநர் உரையில எல்லா பிரச்சனையும் பண்ணி படிக்காம இருந்தார். ஆனாலும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அவருக்கான மரியாதையை தர வேண்டும். ஆளுநர் பதவி இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த பதவிக்கான மரியாதையை தர வேண்டும் என்பது திமுகவின் ஒரு கொள்கையாக எடுத்து அவரை மீண்டும் 3வது முறையாக அழைக்கிறார். அழைத்து அவர் பேச வரும்போது அவர் இல்லாத ஒரு பிரச்சனையை கிளப்புறார். நீங்க முதல்ல தேசிய கீதம் பாடுங்க. தேசிய கீதம் பாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் முதற்கொண்டு தெரியும். எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கும், இறுதியில் தேசிய கீதத்துடன் முடியும். ஆனால் அந்த மரபு தான் சட்டமன்றத்திலும் இருக்கிறது. அதை நீங்கள் மாற்றி நீங்கள் முதல்ல தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அங்கே ஒரு குழப்பம். அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையுமா நம்ம மாற்றிட்டு போக முடியாது. சரி, நம்ம வள்ளுவர் படத்துக்கு வரலாம். இப்போ எதற்காக காவி உடை போட்ட வள்ளுவரை அவர் படத்தை, அதாவது அவர் அங்கே வள்ளுவர் சிலை இருக்கிறது, அந்த வள்ளுவர் சிலைக்கு அவர் மாலையிட்டு அவர் மரியாதை செய்துட்டு போயிருக்கலாம். அவர் அந்த ப்ரொவோக் பண்ணுறதுக்காகவே இந்த காவி உடை போட்ட ஒரு வள்ளுவரை வைக்கிறார் என்றால் அது தமிழ்நாட்டு மக்களின் மன உணர்வுகளை மட்டுமில்லை, இங்கே முரசொலி எழுதியிருக்கிற மாதிரி அது ஒரு சட்டமீறல். ஏன்னா இந்த வள்ளுவருக்கான என்பது அரசு வைக்கப்பட்டிருக்கிற படம். அதாவது இதை அதாவது காவி உடை போட்ட வள்ளுவர், வெள்ளை உடை போட்ட வள்ளுவர் என்ற ஒரு சர்ச்சை இப்போ புறப்பட்டு இருக்காங்க. வெள்ளை உடை போட்ட வள்ளுவர் என்பது படத்தை இந்த திராவிட இயக்கம் வைக்கல, திராவிட இயக்கம் இதை தொடங்கி வைக்கல. வேணுகோபால் சர்மா என்ற ஒரு சனாதனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வைதிகர் தான் பெரிய ஓவியர். அவர் தான் இந்த படத்தை வரைகிறார். இந்த வள்ளுவர் படத்தினுடைய கதையை அவர் புத்தகமாகவும் எழுதுகிறார், வரைந்த பின்னணியை அவர் புத்தகமாகவும் எழுதுகிறார். அந்த புத்தகத்தை அண்ணா அவர்கள் வெளியிடுகிறார்கள். அந்த வள்ளுவர் படத்தை அவர் வெள்ளை உடை அணிந்த வள்ளுவர் படத்தை அவர் வரைந்து ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ் மன்றங்களில் வைக்கிறாங்க. தமிழ் மன்றங்கள் வைத்து அந்த பல தமிழறிஞர்கள் போய் பார்த்து அனைவரும் அதை சொன்ன திருத்தங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறுதியாக ஒரு வடிவம் வருகிறது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய வடிவம். அந்த வடிவத்தை அப்பொழுது இருக்கக்கூடிய 1950களிலேயே அப்பொழுது ஜனாதிபதி அவர்கள், துணை ஜனாதிபதி அவர்கள் இங்கே சட்டமன்றத்தில் திறந்து வைத்த படம் அது. பின்னாலே 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. கலைஞர் முதலமைச்சராகிறார். கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த வள்ளுவர் திருவுருவ படத்துக்கு சட்டீகாரம் கொடுக்கும். இந்த படத்தின் மீது அந்த வள்ளுவருக்கு காவி அணிய வேண்டும் எந்த சர்ச்சையும் வரவே இல்லை. இந்த ஆளுநர் வந்த பிறகு வள்ளுவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க பாருங்க. இந்த 4-5 நாட்களுக்கு முன்பு
வள்ளலார் அவர்களின் பிறந்தநாள் விழா ஹொசூரில் கொண்டாட, அதாவது வந்து அவர் ஒரு கருத்து சொல்றாரு, சனாதன மரபில் வந்தார் வள்ளலாறு, சமூகத்தை வளர்த்தார், சனாதன மரபுன்னு வந்தார். எந்த வள்ளலார் சொல்றாரு? ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னு பாடின வள்ளலார். அவர் இறுதி உயிலில் கூட இந்த வைதிக எந்த சம்பிரதாயங்களும் இருக்கக்கூடாது, விபூதி அணிவிக்க கூடாது, குத்தக்கூடாது, இவ்வளவு விதிமுறைகள் சொல்லியிருக்காரு. சமய சுத்த சமய சைவ சன்மார்க்க நெறின்றது அவருடைய நெறி. அவரை போய் நீங்க வந்து ஒரு சனாதன கூட்டுக்குள்ள, இது பிளாட்டன்ட் லை, போய் ஒரு அடையாள திருத்து. இப்போ வள்ளுவர் படம், அவர் காவி உடை அணிவித்த படத்திற்கு மரியாதை செலுத்தினார் என்பதற்காக கண்டனம் தெரிவிக்கிறீங்க. இப்போ முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆராக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவர்களுக்கென்று அதிகாரப்பூர்வ படங்கள் என்று இது இருக்கலாம். ஆனா அவர்களுக்கான மரியாதையை செலுத்தும் போதோ அல்லது அவர்களை பற்றி சொல்லும் போதோ வேறு படங்களை ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி வள்ளுவருக்கான ஒரு அதிகாரப்பூர்வ படம் அதுவாக இருக்கலாம். ஆனா அவர் மரியாதை செலுத்துகிறார். அப்போ அது காவி உடை அணிந்த ஒரு படமா மற்றொரு படமா நீங்க ஏன் பார்க்க கூடாது? அரசியலா பாக்குறீங்க? யார் படத்தை, கலைஞருடைய படம் 10 படம் வச்சாலும் 10லயும் கலைஞர் தான் இருப்பாரு. ஜெயலலிதா அம்மையாருடைய படமோ எம்ஜிஆருடைய படமோ வச்சாலும் அதில் ஜெயலலிதா அம்மையார் கலைஞரை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் யாருன்னு தெரியும். வள்ளுவர் யாராவது பார்த்திருக்காங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு புலவர், அறம் பொருள் இன்பம் என்று 3ஐயும் தொகுத்து உலகத்திலே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நெறியை கொடுத்த புலவர். அவரை யாரும் பார்த்ததில்லை. அப்போ வள்ளுவர், இப்ப இருக்கக்கூடிய வள்ளுவர் ஓவியமே கற்பனை ஓவியம். அந்த கற்பனை ஓவியத்தை தான் அரசு அங்கீகரித்து இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அங்கீகரித்து இருக்கக்கூடிய ஒரு ஓவியத்துக்கு நீங்க மேற்கொண்டு கற்பனை நிறம் கூட்டிக் கொண்டே போவீர்களா? அதுல என்ன லாஜிக் இருக்கு? அதுல முகம் மாற்றப்படலையே சார். உடை அதுதான் சொல்றேன். இந்த அடையாளம், அதனால தான் சொல்றேன் நான், அடையாள திருட்டுன்னு தான் சொல்றேன் நான். நீங்க வள்ளுவரை வந்து வள்ளுவருடைய அடையாள திருடுறீங்க. பொதுவாகவே வந்து இது என்னன்னா, இந்த சங் பரிவார் அமைப்புகளுக்கு இல்லை அதிலிருந்து வந்தவர்களுக்கு அவர்கள் என்று கொண்டாடக்கூடிய தலைவர்கள் இல்லை. அவர்களுடைய தலைவர்களாக அவர்கள் கருதுபவர்களும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இல்லை. வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ்காரர், வாழும் வரை காந்தியவாதியாக இருந்து இறந்தவர், அவரை களவாடுவார்கள். சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்காக சுதந்திரம் பெற்றவர், நாட்டுக்காக சுதந்திரம் பெற்றவர், அவரை களவாடுவாங்க. இங்க காமராஜரை களவாடுவார்கள். இப்போ மிக அண்மையில் எம்ஜிஆருக்கு பிறந்தநாள் வந்தது. எம்ஜிஆர் ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவர், திராவிட இயக்கத்திலிருந்து வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக 3 முறை இருந்தவர், அவரை களவாடுகிறார்கள். இந்த மாதிரியான களவாட்டு அடையாள மாற்றம் வேற, அடையாள திருட்டு வேற இல்லையா? ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க அடையாளத்தை மாத்தது உங்களுக்கு இல்ல, முதல் படி வந்து நீங்க வந்து அடையாளத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறீங்க. நீங்க நேரடியாக பெரியார் ஏற்றுக்கொள்ள முடியுமா? பெரியார் ஏற்றுக்கொள்ள முடியாது. வள்ளலாரை நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இவருடைய அடிப்படை கொள்கைகளுக்கு நேர் எதிரான கருத்துக்களை அவர் வாழ்நாள் முழுக்க பரப்பி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்போ நீங்க அவர்களை எடுத்துக்கொள்ளணும், அவர்களை எடுக்கணும்னா முதல்ல அவர்கள் சொன்னதை திரிக்கணும். இப்போ பெரியாரை குறித்து பல சர்ச்சைகளை இப்போ உருவாக்கி அவர்கள் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இடத்துல அவர்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பெரியாரையும் களவாட பார்ப்பார்கள். அதனுடைய முதல் நீங்க அவர் சொல்லிருக்கூடிய திருக்குறள்ல படிச்சுதான் இந்த காவியை படிச்சிருந்தா இந்த காவியை அவர் போடவே முடியாது. ஏனென்றால் அவர் வந்து இல்வாழ்க்கை பற்றி குரல் அணியாமல் காவி உடை போடாமல் நீங்க எப்படி திருவள்ளுவர் எங்களுடைய புலவர், அவர் வந்து இந்த சனாதன தெய்வ புலவர்ன்றாங்க. அடையாளத்தை களவாடுவார்கள். பதில வாங்கலாம். திரு புரட்சி கவிதாசன், தமிழ்நாடு அரசு